சில சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். මා සියලු නිලධාරීන් ඉල්ලන්නේ කරුණා කරලා ගනුදෙනු අත්හරින්න. நான் அந்த அனைத்து அதிகாரிகளிடம் கேட்டு நிற்பது அந்த தொடர்புகளை இன்றே நீங்கள் விலக்கி விடுங்கள். තෝරගන්න පාරවල් දෙකයි තියෙන්නේ. எங்களுக்கு தேர்ந்தெடுப்பதற்கு 2 பாதைகள் தான் இருக்கின்றன. එක්ක ගනුදෙනු අත්හරින්න, ஒன்று அந்த தொடர்பை நீக்குங்கள், එක්ක රාජකාරීන් ඉවත් වෙන්න. அல்லது அந்த துறையிலிருந்து நீங்கள் நீக்குங்கள். කුඩු ව්‍යාපාරිකයන් පාතාලයන් සමග ගනුදෙනු කරමින් அந்த රාජකාරිය කරන්න කිසිත් මිඩක් නොදෙන බව සාතික කරනවා. அந்த போதை வசு தொடர்புடன் இருப்பவர்கள் எமது அரசு அதிகாரிகளில் உள்ள தொடர்புகளை நாங்கள் முற்றாக நீக்குவோம். මා දන්නවා මේ පොලිසිය ආරක්ෂක හමුදාව මේ සඳහා විශාල වේශධාර නිලධාරීන් ඉන්නවා. எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு துறையிலே போலீசார் எவ்வளவோ கஷ்டப்படும் தலைவர்கள் காணப்படுகின்றார்கள். ඒ නිලධාරීන්ට කරන නිගරුවක් තමයි අර මද්‍රව්‍ය ජාලයත් එක්ක සම්බන්ධ වෙලා ඉන්න නිලධාරීන්. அந்த அதிகாரிகளுக்கு சிறப்பாக செயல்படும் அதிகாரிகளுக்கும் ஏளனப்படுத்தும் சம்பவம் தான் போதை வஸ்து விற்பனையாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் அந்த ஒரு சில அதிகாரிகள். ඒ නිසා කිසිදු පසුබෑමකින් තොරව අපි මේ මද්‍රව්‍ය වැටලීම් සඳහා තිබෙන රාජ්‍ය යාන්ත්‍ර ශක්තිමත් කිරීම සහ පිරිසුදු කළ යුතු මේ අභියෝගයට අපි මුහුණ දෙන්න. ஆகவே எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் இந்த போதை வஸ்து ஒழிப்பு திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம், அதை முற்றுமுழுதாக நாங்கள் தடுப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம். කාලයක් අපිට කිව්වා පොලිසිය මහත්තයට ඔත්තුව දෙන්න බයයි. ඔත්තුව දුන්නට පස්සේ කුඩු ව්‍යාපාරිකයා අතට දුන්නේ කවුද කියලා යනවා. ஒரு காலத்திலே ஒரு கருத்து இருந்தது சமூகத்திலே, ஏதாவது போதை வஸ்து தொடர்பான தகவலை போலீசாரிடம் சொன்னால் அந்த தகவல் போதை வஸ்து வியாபாரியின் காதிலே அவற்றை கேட்கப்படும் என்று. ඒවා තන තන සිද්ධ වුණු පොඩි සිදුවීම්. அவை சில இடங்களிலே ஏற்பட்ட சில சம்பவங்களாகும். හැබැයි ඒක සමස්ත පොලිසියටම ඒක නිගරුවක් බවට පත් වෙලා තිබෙනවා. ஆகவே ஒட்டுமொத்த போலீசாருக்கும் அது ஒரு கீழ்த்தரமான சம்பவமாக இருந்தது. එනිසා වෙනස් කළ යුතුයි. ஆகவே அதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும். ඒ විතරක් නෙවෙයි අපේ රටේ පොදු ජනතාව அது மட்டுமல்ல, எமது நாட்டின் பொதுமக்கள் මේ වෙනුවෙන් විශාල වෙනසක් දරිය යුතුයි. இதன் தொடர்பாக மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். ඔබ දන්න ඔබගේ දරුවා உங்களுக்கு தெரியும், உங்களது பிள்ளை මේ මද්‍රව්‍ය ව්‍යසනයේ ගොදුරක් බවට පත් වුණා මොකද සිද්ධ වෙන්නේ? இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலே இரையாகினால் என்ன நடக்கும்? ඒ දරුවාගේ මුළු ජීවිතේම විනාශ වෙනවා. அந்த பிள்ளையின் முழு எதிர்காலமே இருண்ட ஒரு எதிர்காலம். දෙමෝපියන් මහත් බලාපොරොත්තුගේ දරුවා හැදුවේ. பிள்ளைகள் பெரும் எதிர்பார்ப்புடன் தான் பிள்ளைகளை வளர்ப்பார்கள். ඒ බලාපොරොත්තු මුළුමනින්ම කඩා වැටෙනවා. அந்த எதிர்பார்ப்புகள் முற்றாகவே சரிவடையும். ගම ඇතුලේ කුඩු ගෙදරක් කියලා නින්දාවට භාජනය වෙනවා. கிராமத்திற்குள் ஒரு போதை வஸ்துக்கு அடிமையான குடும்பம் என்று முழு கிராமமே அவற்றை ஓரம் காட்டுவார். පොදු ජනතාවට මුහුණ දෙන්න බැරි තත්ත්වයක් ඇති වෙනවා. மக்களுக்கு முகம் கொடுக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும். මුළු ගෙදරම මෙහි ගොදුරක් බවට පත් වෙනවා. முழு வீடே அதன் இரையாக மாறும். නින්දාව අපහාස ලැබෙනවා. மிகவும் ஏளனமான இதுகள், வெட்கமான சம்பவங்கள் අපි இடம்பெறும். දක්වන විශාල තරුණයන් ප්‍රමාණයක් මේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙන බව. எமது நாட்டிலே இளைஞர்கள், கணிசமானவர்கள் இந்த அச்சுறுத்தலுக்கு இரையாக இருக்கின்றனர். මේ රටේ අම්මා තාත්තගේ දරුවෝ அது இந்த நாட்டு பெற்றோர்களுடைய பிள்ளைகள். හැම අම්මා තාත්තා වගේ මේ දරුවට අපේ අම්මලා තාත්තලා ආදරය කරා. எல்லா பெற்றோர்களையும் போன்று அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோர்களும் அன்பாக இருந்தார்கள். හැබැයි ඒ දරුවට අනාගතයක් නැති තත්ත්වයකට පත් වෙලා තිබෙනවා. ஆனால் அந்த பிள்ளை இன்று சமூகமே ஓரம் கட்டும் நிலைக்கு ඒ தள்ளப்பட்டிருக்கிறது. නිසා රජයක් හැටියට තියෙන වගකීම මොකද්ද? ஆகவே ஒரு அரசு என்ற அடிப்படையிலே அரசாங்கத்துக்கு இருக்கும் பொறுப்புகள் මේ ව්‍යසනයේ පරාජයට පත් කළ යුතුයි. இந்த அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும். ඒ කිසිසේත්ම ආපසු හරවන ව්‍යායාමයක් නොවන බවට මා ඔබට සහතික කරනවා. இந்த நடவடிக்கையை ஒருபோதும் பின்னால் கொண்டு போக மாட்டோம், இதை முன்னோக்கி கொண்டு செல்வோம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கூற விரும்புகிறோம். මේ උතුරේ තරුණයන් කාලයක් இந்த வடக்கில் இளைஞர்கள் ஒரு காலம் යුද්ධයක පැටලලා විශාල විනාශයකට ගියා. யுத்தத்தில் சிக்கி மிகவும் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்தார். දෙමෝපියන් තමන්ගේ දරුවා ගැන සැකයෙන් බියෙන් ජීවත් වෙන්න පටන් ගත්තා. பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் தொடர்பாக மிகவும் வேதனையுடன் கவலையுடன் இருந்தார்கள். ඒ යුද්ධය අවසන් වෙලා කෙටි කාලෙකදී නැවත මේ පළාත් யுத்தம் முடிவடைந்து ஒரு குறுகிய காலத்திலே இந்த பகுதி ක්‍රමානුකූල පියවරෙන් පියවර படிப்படியாக මේ මද්‍රව්‍ය වල ගොදුරු බවට පත් වෙමින් තිබෙනවා. இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலுக்கு இரையாக இருக்கின்றார்கள் அந்த இளைஞர்கள். අපිට ගොඩක් හම්බුනම කියන්නේ මොකද්ද? எங்களுக்கு
பெரும்பான்மையான மக்கள் கூறுவது என்ன? අපේ පළාත්වලත් எமது பகுதிகளிலும் දැන් මේ ව්‍යසනය ඇවිල්ලා තිබෙනවා. இந்த அச்சுறுத்தல் பரவி இருக்கின்றது. මොනවාරි කරලා අපිට බේරලා දෙන්න කියලා අපෙන් ඉල්ලනවා. ஏதாவது செய்து இதிலிருந்து மீட்டு தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். ගෙදරක දෙයක් තියාගන්න බෑ. ஒரு ගමක வீட்டில் දෙයක් තියාගන්න බෑ. ஒரு පොදු பொருளை- දේපලක් තියාගන්න බෑ. මේ සියල්ල ஒரு பொருளை මේ මත්ද්‍රව්‍ය வைத்துக் ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. ஒரு பொருளை வைத்துக் கொள்ள இயலாது, ஒரு சொத்தை வைத்துக் கொள்ள இயலாது, பணத்தை வைத்துக் கொள்ள இயலாது. இது இந்த அனையுமே இதற்கு இரையாக இருக்கின்றது. ඒ නිසා දේශපාලන අධිකාරී අපි තිර තීරණයක් කරන් තියෙනවා මේ පරාජයට පත් කරන බව. ஆகவே அரசியல் தலைவர்கள் என்ற அடிப்படையிலே ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம். இதை எப்படியாவது நாங்கள் நிறுத்துவோம் என்ற முடிவு. අපි ශ්‍රී ලංකා පොලිසිය අපේ ත්‍රිවිධ හමුදාව තිර අධිතනකින් ඉන්නවා මේ පරාජයට පත් කළ යුතු බව. எமது பாதுகாப்பு தரப்பினர், எமது போலீஸ் துறை மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் இந்த அச்சுறுத்தலை தோற்கடிப்போம் என்று. හැබැයි අපිට ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. ஆகவே எங்களுக்கு மக்களாகிய உங்களது ஒத்துழைப்பு ஆதரவும் தேவைப்படுகின்றது. මේ ව්‍යසනය ගම් නියංගම් දක්වා පැතිරලා තිබෙනවා. இந்த அச்சுறுத்தல் கிராம மட்டம் வரையும் நகரம் மட்டம் வரையும் எல்லா இடங்களிலுமே பரவி இருக்கு. ඒ නිසා මේ ව්‍යසනය පරාජයට පත් කරන ජනතාවගේ අවබෝධය ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. ஆகவே இந்த அச்சுறுத்தலை தோற்கடிப்பதற்காக மக்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவும் கட்டாயம் தேவைப்படும். මම ඔබෙන් එකක් අහනවා. நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். මේ ව්‍යසනය පරාජයට පත් කළ යුතුද නැද්ද? இந்த அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேணுமா வேண்டாமா? ඕම්. පරාජයට පත් කළ යුතුයි. ஆமாம், தோற்கடிக்க வேண்டும். අපි ලෑස්ති දේශපාලන අධිකාරිය අපේ රාජ්‍යාන්තර ලෑස්ති අපට තමුන්නාන්සේලගේ සහාය වුණා. அரசியல் தலைவர்கள் என்ற அடிப்படையிலும் அரச துறை என்ற அடிப்படையிலும் இதை தோற்கடிக்க நாங்கள் முன் வந்திருக்கின்றோம். ඒ මද්ද්‍රව්‍යවලට ඇබ්බැහුණු කෙනා ගමේ තවදුරටත් සැඟවුණු කෙනෙක් නෙවෙයි ගමේ අය දන්නවා. அந்த போதை வஸ்துக்கு அடிமையானவர் தொடர்ந்தும் ஒளிந்து திரிய இயலாது. அந்த ஊராக்கள் தெரியும் யார் யார் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். ගමට ඇවිල්ලා මේක විකුණන කෙනා හැංගිලා නැහැ ගමේ අය දන්නවා. போதை வஸ்து வியாபாரம் செய்பவரும் அந்த ஊராக்கள் தெரியும். හැබැයි මොකද වෙලා තියෙන්නේ? ஆனால் என்ன நடந்திருக்கு? ගමේ අයට බයෙ ඉන්නවා. ஊராக்கள் அல்லது அந்த கிராமத்து மக்கள் அவருக்கு பயத்தில் இருக்கிறார்கள். කියන්න බයයි. சொல்வதற்கு பயம், හැප්පෙන්න බයයි. அவருடன் மோதுவதற்கு பயம். ඒ නිසා බයට සැඟවිලා ඉන්නවා. ஆகவே பயம், அச்சத்தினால் நாங்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கின்றோம். අපරාධකරුවන්ගේ ග්‍රහණයට අපි යටත් විය යුතුද? அந்த அந்த மோசடிக்காரர்கள், அந்த போதை வஸ்து வியாபாரிகள் ඉතා විනාශකාරී මද්ද්‍රව්‍ය වෙළෙන්දන්ගේ ග්‍රහණයට අපි බිය විය යුතුද? நாங்கள் அந்த போதை வஸ்து வியாபாரிகளுக்கு பயப்பட வேண்டுமா? බිය වෙන්න ඕන ඒගොල්ලෝ. பயப்பட வேண்டியது அவர்கள். හැබැයි බය වෙලා ඉන්නවා ගම්වල ජනතාව. ஆனால் நாங்கள் தான் பயந்து அச்சத்தில் இருக்கின்றோம். මම ඔබට කියන්නේ நான் உங்களுக்கு கூறுகிறேன், ඔබ නැගිටින්න ඉස්සරහට එන්න. நீங்கள் எழுந்து முன்னுக்கு வர வேண்டும். අපේ හැම ග්‍රාම සේවා වසමකම நாங்கள் அனைத்து கிராம சேவை பிரிவுக்கும் පොලිස් නිලධාරි මහත්මයෙක් ඉන්නවා. போலீஸ் உத்தியோகத்தர் இருக்கிறார். මහජන ආරක්ෂක කමිටුව තියෙනවා. மக்கள் பாதுகாப்பு கமிட்டி ஒன்று இருக்கு, குழு. ඒත් එක සාකච්ඡා කරන්න පටන් ගමු. அதில் நாங்கள் கதைப்போம் இதுகளை. අපේ නිලධාරි මහත්තුරු ඉන්නවා. எமது அதிகாரிகள் ඔබ இருக்கின்றார்கள். දන්නවා ගමේ මොකද්ද සිද්ධ වෙන්නේ කියලා? உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் என்ன நடக்கின்றது என்று. අපි රට පුරා நாங்கள் முழு நாட்டிலுமே මහා ආරක්ෂක වලල්ලක් වගේ ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக එකට වෙලිලා බැඳිලා ஒன்றாக பின்னி பிணைந்து මේ ව්‍යසනය පරාද කරනවා කියලා තිර අධිෂ්ඨානයකට ආවොත් இந்த அச்சுறுத்தலை தோற்கடிப்போம் என்ற உறுதியான ஒரு முடிவுக்கு வந்தால் මේ පරාජයට පත් කළ හැකි. இதை தோற்கடிக்க முடியும். ඒ වෙනුවෙන් ඔබ ලෑස්ති වෙන්න. நீங்கள் அதற்காக தயாராக வேண்டும். අපි දන්නවා ඒ දරුවන් எங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைகள், ඒ විනාශය ගොදුරු බවට පත් වුණත් ඔවුන් අපේ දරුවන්. அவர்கள் இந்த அச்சுறுத்தலுக்கு இரையாகினாலும் அவர்கள் எமது ඔවුන්ට යලි හොඳ ජීවිතයක් ලබා දෙන්න ඕන. அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ගමේ කියන්නේ යට කුඩුකාරයා. கிராமத்திலே அவரை அழைப்பது சில நேரம் ගමේ குடுகாரர், කියන්නේ යට අපරාධකාරයා. கிராமத்திலே சொல்வது அவர் ஒரு அபராதன், ගමේ කියන්නේ යට දූෂිතයා. மோசடியானவர் என்று கூறுவார்கள். ගමේ යට කියන්නේ නාස්තිකාරයා. வீணான ஒரு நபர் என்று கூறுவார்கள். හැබැයි එයත් අපේ දරුවෙක්. ஆனால் அவரும் எமது ஒரு பிள்ளை. අපි අසමත් වී තිබෙනවා උන් ඒ ගොදුරු බවට පත් කරගන්න. நாங்கள் தோல்வி இருக்கின்றோம் அவரை அதிலிருந்து ඒ නිසා மீட்டு. වග උත්තර කරවන්නේ ගොදුරු බවට පත් වූ තරුණයන් විතරක් නෙමෙයි. ஆகவே நாங்கள் அந்த இளைஞரை மீட்டெடுப்பது மட்டுமல்ல, ඔවුන් බේරගන්න අසමත් වුණු අපිත් එහි වග උත්තර කරුවෝ.